Hallo Leute, guten Morgen. Ich wünsche Ihnen einen schönen Tag. இன்றைக்கான Nachrichten. Panamas Präsident Mark பண்ணிக்கிறேன். Panamas Präsident zu Panama-Kanal. Molino schließt Verhandlungen aus. Der Präsident von Panama hat Verhandlungen mit dem künftigen US-Präsidenten Donald Trump über den Panama-Kanal ausgeschlossen. Es gibt nicht zu besprechen, so Präsident Jose Raul Molino. இது ரொம்ப எளிதான ஒரு செய்தி தான், எளிதான வாக்கியங்கள் தான். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கடினமான சொற்களோ இல்லை கிராமரோ இல்லை. இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். பனாமாஸ் பிரசிடென்ட் ஜூ பனாமா கனல். பனாமாவோட பிரசிடென்ட் பனாமா கனல் பற்றி சொல்கிறாரு. முலினோ ஷ்லீஸ்ட் ஃபெர்ஹான்லுங்கன் ஹவுஸ். இது ஹவுஸ் ஷ்லீசன் த்ரென்பாரே வெர்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹவுஸ் இங்கே வரும். ஹவுஸ் ஷ்லீசன் அப்படிங்கிற அந்த வினைச்சொல்லை பிரித்து ஷ்லீஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருப்போம். இது த்ரென்பாரே வெர்பன். நிறைய ஜெர்மனில் இந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படுத்தியிருப்போம். இந்த மாதிரி வினைச்சொற்கள் வெர்பு உபயோகப்படுத்தியிருப்போம். தேர் பிரசிடென்ட் ஃபான் இங்கே தான் ஆரம்பிக்குது. தேர் பிரசிடென்ட். இந்த ஃபான் அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். ஹவுஸ் பை மிட்னா ஜைட் ஃபான் ஜூ அப்படின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி. இந்த ஃபான் என்ன குறிக்கும்னா, இந்த பிரசிடென்ட்டுன்னு போட்டோமா, யாரோடைய பிரசிடென்ட், எதுடைய பிரசிடென்ட் அப்படிங்கிறத அந்த ஃபான். ஆஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுக்காக அந்த ஃபானை எப்போவுமே ஆஃப்னு நீங்கள் ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்து படிக்கக்கூடாது. இதோடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படித்தா தான் அது வேறு வேறு இடத்துல வேறு வேறு அர்த்தத்தில் வரும், நமக்கு எளிதாக புரியும். தேர் பிரசிடென்ட், யாருடைய பிரசிடென்ட், பனாமா. அதனால தான் இங்கே ஃபான். தேர் பிரசிடென்ட் ஃபான் பனாமா ஹாட். இப்போ ஒரு வாக்கியத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்கிற வெர்ப் முதல்ல பார்க்க சொன்னேன். ஸோ ஹாட். அப்போ கடைசியாக ஹவுஸ் கெஷ்லோசன், அதாவது நிராகரிச்சிட்டாரு. என்னமோ நிராகரிச்சிட்டாரு. யார்? தேர் பிரசிடென்ட். எதோடைய பிரசிடென்ட்? ஃபான் பனாமா. செய்தி எங்கேயோ போயிடுச்சே, இதோ இருக்கு. மன்னிக்கவும். தேர் பிரசிடென்ட் ஹாட் ஹவுஸ் கெஷ்லோசன். இதுதான் வாக்கியம். யார்? எந்த பிரசிடென்ட்? பனாமாவோட பிரசிடென்ட். யார் கூட அவன் நிராகரித்தார்? மித் தேம் யூஎஸ் பிரசிடென்டன் டொனால்ட் ட்ரம்ப். கியூன்ட்ரிகன்னா வரப்போகிற ஃப்யூச்சர் பிரசிடென்ட். ஸோ வரப்போகிற யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பு கூட ஏதோ ஒரு விஷயத்தை நிராகரிச்சிட்டாரு, இல்லைனா கேன்சல் பண்ணிட்டாரு, இல்லைனா கால் ஆஃப், இல்லை ஒத்து போகலை, அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். அப்போது என்ன ஒத்து போகலை? பேச்சுவார்த்தை. என்ன நிராகரித்தார்? பேச்சுவார்த்தையை. ஸோ இப்போ இந்த வாக்கியத்தில் எல்லாமே பார்த்துட்டோமா? ஏதாவது பார்க்காம இருக்கா? தேர் பிரசிடென்ட் ஃபான் பனாமா ஹாட் ஃபெர்ஹான்லுங்கன் மித் தேம் künftigen US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். எதை பற்றி நிராகரித்தார்? யூபர் தேன் பனாமா கனால். தேன் வருது இங்கே. இது உங்களுக்கு கிராமர். தேன் பனாமா கனால். யூபர் தேன் பனாமா கனால். யூபரும் ஒரு ப்ரிபாசிஷன். ஹவுஸ் பை மிட்னா சைட் ஆன் ஜூ கேகன் யூபர் அப் அப்படின்னு முடியும் இல்லையா, அந்த மாதிரி. இது ப்ரிபாசிஷன். இப்போ இந்த வாக்கியத்தில் இருக்கிற எல்லா வார்த்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு தடவை பார்க்கலாம் இப்போது அர்த்தத்தோடு. அதாவது கோர்வையாக பார்க்கலாம். தேர் பிரசிடென்ட் ஃபான் பனாமா ஹாட் ஹவுஸ் கெஷ்லோசன். பிரசிடென்ட், பனாமாவோட பிரசிடென்ட் ஹவுஸ் கெஷ்லோசன். சரியா? அது நிராகரிச்சிட்டார். இதை பேச்சுவார்த்தையை. ஃபெர்ஹான்லுங்கன். யார் கூட ஃபெர்ஹான்லுங்கன்? மித் தேம் künftigen US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கூட பேச்சுவார்த்தையை. எதை பற்றின பேச்சுவார்த்தை? பனாமா கனல். ஸோ பனாமா கனல் பற்றின பேச்சுவார்த்தையை அவர் நிராகரிச்சிட்டார், இல்லை கேன்சல் பண்ணிட்டார், இல்லைனா ஸ்டாண்ட் அவுட் பண்ணிட்டார், அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம்.
இப்போ டபுள் கோட்ஸில் வந்திருக்கு. ஸோ அவர் சொன்னதை இப்போ அப்படியே சொல்கிறாங்க, கோட் பண்ணுறாங்க. எஸ் கிஃப்ட் நிஷ் ஜூ பெஸ்ப்ரெஷன். இங்கே வந்து ஒன்றுமே பேசுகிறதுக்கு கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஜோ பிரசிடென்ட் ஜோஸ் ரால் மூலினோ ஜாக்ட் அப்படி தான் வந்து அந்த பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தினம் 2 வாக்கியங்கள் எடுங்க, அதிலிருந்து குட்டி குட்டியாக வார்த்தைகள் எடுங்க, கிராமர் புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் அந்த ப்ரெப்போசிட்ஸியான் வரும் அது புரிஞ்சுப்போம், அப்புறம் த்ரென்பாரே வர்பன். ஸோ இன்றைக்கி நம்ம இதில் புரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த ப்ரெப்போசிட்ஸியான் ஃபான், யூபர், மித், சூ. இந்த சூ வந்து ப்ரெப்போசிட்ஸ்லாம் வரல, இது வந்து ஜூ பெஸ்ப்ரெஷன் வருது. இது வந்து ப்ரெப்போசிட்ஸியான். இதுக்கப்புறம் இந்த டாட்டு வந்திருக்கு பாருங்கள், அக்குசாட்டு டாட்டு, இது 2 வந்திருக்கா, தேம் தேம். அதுக்கப்புறம் த்ரென்பாரே வெர்பன். த்ரென்பாரே வெர்பன் வந்து ஹவுஸ் கெஷ்லோசன், ஆனால் இங்கே வந்து ஷ்லீஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். மீதி இதெல்லாம் வந்து ஒகேபுலரி. ஃபர் ஹேண்ட்லுங்கன், பெஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது வினைச்சொல். அப்புறம் கிஃப்ட் வெர்பு 2வது இடத்துல, கிஃப்ட் பெஸ்ப்ரெஷன். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகளாக எடுத்து படிங்க. Deutsch ist sehr einfach.